ஹே காய்ஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்துட்டு இப்போ தான் யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் அ லாங் ஜேர்னி. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு யூடியூப்பில் போடல. ஸோ நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடல அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த செட்டப் ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ரீல் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த செட்டப் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதில் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் ஏன் நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். லைக் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இதனால் வந்துட்டு என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல. லைக் இப்போ நம்ம ஒரு இதில் லைக் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேயே நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணி டெய்லி 2 ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு டார்கெட் பண்ணி போடலாம். பட் ஆனால் நான் வந்துட்டு யூடியூப்லையும் போடுறேன், இன்ஸ்டாகிராம்லையும் போடுறேன்னதுனால வந்துட்டு எனக்கு கரெக்டான அந்த ஒரு கிளாரிட்டி வராததுனால ஸோ யூடியூபே நான் வந்துட்டு மறந்துட்டேன், டு பி ஃப்ரேங்க். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ லைக் இன்ஸ்டாவில் நான் என்ன போட போகிறேனோ அதையும் நான் வந்துட்டு யூடியூப்லையும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் லைக் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் தென் ஹவு டு டூ, ஸோ ஹவு டு பில்ட் அ குட் பிஸ்னஸ், ஹவு டு பில்ட் லைக் மீ, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நான் போட போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு லைக் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தேவையாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ நான் இங்கிலீஷில் வீடியோ போடணுமா இல்லை தமிழில் வீடியோ போடணுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும். ஸோ ஏன் நான் வந்துட்டு இப்படி கேட்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் வந்துட்டு இங்கிலீஷில் தான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதே யூடியூப்பில் வந்துட்டு நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ கைண்ட்லி எனக்கு வந்துட்டு ரொம்ப பிரெயின் ராட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால் லைக் தமிழா இங்கிலீஷா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ தட் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். இல்லை தமிழ் தான் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் தமிழ் அதில் இங்கிலீஷ் அப்படின்னு போடுவேன். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் போடுற ரீல்ஸ் நான் இது லைக் இன்ஸ்டாவில் நான் போடுற வீடியோஸை வந்துட்டு நான் யூடியூப்பில் போடுவேன். ஸோ அது வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஜெர்லின் லைக் இன்ட்ரோ வந்துட்டு நான் லாஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னு தெரில. ஸோ ஸோ வந்துட்டு கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய லைக் எந்த இதில் வந்துட்டு நான் வீடியோஸ் போடணும் அப்படின்றத கரெக்டான கமெண்ட் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு லைக் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ என் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டான இங்கிலீஷா தமிழ் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இதுக்கப்புறம் பண்ண போகிற வீடியோஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், until then, bye from Jerlin.